வணக்கம். நாம இந்த கிளாஸ்ல பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க விரும்புகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ரீயூசபிள் பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காரணம், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் 5 ப்ரோக்ராமர்ஸை வச்சு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதற்கப்புறமா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அதே கிளைண்ட் உங்ககிட்ட வந்து அதில் ஒரு அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அந்த சாஃப்ட்வேரில். ஸோ நீங்கள் யார்கிட்ட அந்த ப்ரோக்ராமை இனிஷியலாக பண்ண கொடுத்தீங்களோ அதே 5 மெம்பர்ஸ்ட்டு தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு யாரும் கூட உங்ககிட்ட ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்க அந்த கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மாடுலாரிட்டியோடு இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாடுலாரிட்டிக்காக உதவக்கூடியது இந்த ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரப்போய் தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை மாடுலர் ஃபேஷனில் ரைட் பண்ண முடியுது. ஸோ நான் எழுதின கோடை வேறு ப்ரோக்ராமர்ஸ் பார்த்து அறிஞ்சு கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் ஃபங்க்ஷன்ஸ் தான். நம்மளால் ஒரு பிரிண்ட் மெத்தடை கால் பண்ணி ஒரு ஃபைலை பிரிண்ட் பண்ணவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணவோ செய்ய முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். நாம் ஏற்கனவே பில்டின் லைப்ரரிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நாம் இன்ஹெரிட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரீயூசபிலிட்டி. அதற்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிஃபையர் தான் அந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து அந்த பெரந்தசிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெஃப் கீவேர்டு, அதை தொடர்ந்து ஒரு ஐடென்டிஃபையர், அதுக்கப்புறம் ஒரு பெரந்தசிஸ். ஸோ இதில் பெராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜென்ரலாக வந்து ப்ரோக்ராமர்ஸ் பெராமீட்டரையும் ஆர்குமெண்ட்டையும் குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெராமீட்டர் அப்படின்னா டிசைன் டைம் பிளேஸ் ஹோல்டர், ஆர்குமெண்ட் அப்படின்னா ரன் டைம் டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ இப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறப்பவும் நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது பெராமீட்டர். அதே இது நான் ரன் பண்ணுற சமயத்தில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன் இல்லையா, அந்த கால் பண்ணுற நேரத்தில் நான் பெராமீட்டர் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து பெராமீட்டர்ன்ற பொருள் பட முடியாது. அதை நாம் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு பொருள் கொள்வோம். ஸோ பெராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் பற்றி நாம் டைரெக்டாக ப்ரோக்ராமிங்கில் ஈடுபடுறப்போ நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே ஒரு கோட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது யூசர்கிட்ட இருந்து அவங்களுடைய மார்க்கை கெட் பண்ணிவிட்டு அதற்கு கிரேட் என்ன, ஏ கிரேடா, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இதுபடியான அவங்க கிரேட் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு கோட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போயே நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒவ்வொரு கீயும் நாம் ரன் கொடுத்தா தான் அது ரன் ஆகுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோட் எப்படி நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக மாற்றுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம இந்த ப்ரோக்ராமை இன்க்ளூட் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொருக்கும் நம்ம ரன் ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனுடைய யூஸே இதுதான். ஸோ அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண கோடு இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அதற்குள்ளே இந்த என்டையர் கோடையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். டெஃப்ன்ற கீவேர்ட், அதை தொடர்ந்து அதோடைய ஐடென்டிஃபையராக இருக்கக்கூடியது அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதை தொடர்ந்து ஒரு கோலன். அதற்கப்புறமா நான் அந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கிரேடுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்டென்ட் பண்ணணும், இல்லாட்டி பைத்தன் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ரன் பண்ணுற அப்படின்னா இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். காரணம், பைத்தன் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பார்க்குது. ஸோ ரீடபிலிட்டி வந்து இதில் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒயிட் ஸ்பேசஸ்லாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி இன்டென்டேஷன் லெவல்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த கோடை மேலே கொண்டு போய்ட்டு என்டர் அழுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அலைன் ஆகிடும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம கோடை இப்போ ஒன்று ஒன்றா கொஞ்சம் அலைன் பண்ணலாம். எல்எஃப், அதை தொடர்ந்து அதோடைய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்போது எல்ஸோட ஹெடர், இப்போ எல்ஸ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த எல்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் கிரேடை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
வாட் இஸ் யுவர் மார்க் அப்படின்னு கேட்குது 80. ஸோ இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இருந்தாலும் அந்த நான் மார்க்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் யுவர் மார்க்னு கேட்குது. நான் 18 இன்புட் பண்ணுறேன். ஏ பாஸ்ட் அண்ட் கிரேடஸ் A அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ நம்ம ஒவ்வொருக்கும் அந்த ரன்னை போய் ப்ரெஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை கால் பண்ணால் போதும். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணி என்டர் அப்படின்னு தட்டினேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். வாட் இஸ் யுவர் மார்க்னு எனக்கு கேட்கும். 70 யூ ஹவ் பாஸ்ட் அண்ட் கிரேட் இஸ் B. நான் திருப்பியும் அதை ரன் பண்ணுறேன். வாட் இஸ் யுவர் மார்க் 60 யூ ஹவ் பாஸ்ட் அண்ட் கிரேட் இஸ் C. நான் திருப்பியும் ரன் பண்ணுறேன். 50 யூ ஹவ் பாஸ்ட் அண்ட் கிரேட் இஸ் D. ஸோ திருப்பியும் ரன் பண்ணுறேன். நான் 40 அப்படின்னு இன்புட் பண்ணுறேன். ரீஅப்ளை அண்ட் யுவர் கிரேட் இஸ் F. ஸோ டெஃப், அதை தொடர்ந்து ஃபங்க்ஷன் நேம், அதை தொடர்ந்து அந்த கோலன், அதற்கப்புறமா யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கி நம்ம நார்மலாக பண்ணுற அந்த ஆப்ரேஷன் தான். ஸோ நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அந்த கோடை நான் இஃப் லூப் அண்ட் எல்ஸ் பார்ட் பண்ணுறப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம அங்கே என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோமோ அதே நேம் தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் எந்த விதமான பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணல, ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணல. ஸோ நம்ம இன்னொரு கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ Ctrl+ என்ன அழுத்தினீங்கன்னா இந்த லேஅவுட் வந்துடும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம இப்போது ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு கோட் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் டெஃப் கீபோர்டு, அதை தொடர்ந்து ஃபங்க்ஷனுடைய நேம் நான் UPP அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது பேராமீட்டர். ஏன்னா நான் இப்போ இந்த கோடை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட்டிங் அப்படின்னா டிசைனிங். ஸோ நான் க்ரியேட் பண்ணுற சமயம், அதாவது டிசைன் டைம், அந்த நேரத்தில் நான் அந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். ஏன்றது தான் பேராமீட்டர். ஸோ பேராமீட்டரை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இதை நான் அப்பர் மெத்தடை கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி 11.py நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு. ஸோ எனக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் எனக்கு ஹாய்ன்னு கிடைக்கிது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பிரிண்ட்டையை நான் காமெண்ட் பண்ணிடலாம், அல்லது எனக்கு வேண்டிய அவுட்புட் கிடைக்கல. காரணம் நான் பிரிண்ட் மெத்தடுக்குள்ளே நான் இதை பாஸ் பண்ணாமல் நான் ஜென்ரலாக நான் ஏவை அப்படியே பிரிண்ட் பண்ணேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். UPP. ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ். காரணம் அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கோட்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், நான் கோட்க்கு வெளியே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பில்ட்-இன் மெத்தட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணலாம். ஹாய் ஆர் அப்பர். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் என்ன ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணனோ அது அப்பர் கேரக்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதற்கு முன்னாடி நான் என்ன தான் அதை அப்பராக கன்வெர்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணப்போ நான் ரிசீவ் பண்ண அதே இன்புட்டை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏடாட் அப்பர் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த அப்பர் மெத்தட், அதாவது நான் பாஸ் பண்ண அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இப்போது நான் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது ஏன்ற வேரியபிளோட அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் ரன் பண்ணுற நேரத்தில் தான் இந்த க்ரியேட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். இது ஆர்குமெண்ட். ஏன்னா ரன் டைமில் நான் இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இதை தான் நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிசைன் பண்ணுறப்போ அல்லது கோடிங் பண்ணுறப்போ நம்ம ஃபங்க்ஷன் நேம்குள்ளே பாஸ் பண்ணுறது பேராமீட்டர். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் X, Y இது வந்து பேராமீட்டர். ஏன்னா நான் இப்போ கோடிங் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ க்ரியேட்டிங் டைம், அதாவது டிசைனிங் டைமில் நான் அந்த பேராமீட்டர் அல்லது X, Y ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி சிக்கு அசைன் பண்ணிவிட்டு அந்த சியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், PI 1,2. ஸோ ரெண்டும் ஆட் ஆகி 3 நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,2 அப்படின்றது ஆர்குமெண்ட். ஏன்னா ரன் பண்ணுறப்ப தான் நம்ம அதை பாஸ் பண்ணுறோம். அதை வந்து ரன் டைம் டேட்டா என்டைட்டி அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. ஸோ PI அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், அதை தொடர்ந்து 1,2 அது வந்து ஆர்குமெண்ட். இது வந்து பேராமீட்டரோட அசைன் ஆகும். ஸோ 1 வந்து எக்ஸுக்கும் 2ன்ற ஆர்குமெண்ட் ஒய்ன்ற பேராமீட்டருக்கும் ஈக்குவல் ஆகும். ஸோ X+Y அப்படின்றப்போ 1+2 அப்போ 3. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் நான் இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் C. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன்.
இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்கள், இப்போயும் நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைக்குது. இதில் நான் அந்த சி உடைய வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண அந்த வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிட்டர்னுடைய ஒரு பர்ஃபெக்டான யூஸ் இதுதான். ஸோ ரிட்டர்ன்றது ஒரு நார்மலாக ஒரு கீபோர்டு தான். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு 2 நம்பர் பாஸ் பண்ணியிருக்கிறேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருக்காதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மாடியூல்ஸ்லாம் பைத்தனில் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீவேர்டு, அதை தொடர்ந்து ஃபங்க்ஷன் நேம், அதற்குள்ளதாக நான் ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், R1, R2, R3. ஸோ இது வந்து ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, பேராமீட்டர்னு தான் சொல்லணும், சாரி. ஸோ நான் பேராமீட்டர்ஸை இதில் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதற்கப்புறமா அந்த பேராமீட்டர்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன எக்ஸாம்பிள்னா ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் ஸ்டார் குவாக்ஸ். ஸோ ஸ்டார் ஆக்ஸ் ஸ்டார் குவாக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ ஆர்குமெண்ட் 2 is arg2. இந்த எக்ஸாம்பிளில் எப்படி ஒரு லிஸ்ட் அல்லது டிக்ஷனரி அல்லது டூப்பிள் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஆர்குமெண்ட் 3 is arg3. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட், டிசைன் டைம் பிளேஸ் ஹோல்டர் அண்ட் ரன் டைம் டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா arg1, arg2, arg3 இதுதான் பேராமீட்டர்ஸ். நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். L equals ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். L equals 1, 2, 3. அடுத்ததா ஒரு டூப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 equals 4, 5, 6. அடுத்ததா நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். arg1. ஸோ அடுத்து இன்னொரு கீ கிரியேட் பண்ணிக்கலாம், அதற்கான வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ arg1, arg2 கூட வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கீக்கும் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ arg3 அதற்கான வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ இந்த லிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டூப்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்ஷனரிஸ்லாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம ஸ்டார் ஆக்ஸ் அண்ட் ஸ்டார் குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாக்ஸ்னால் கீபோர்டு ஆர்குமெண்ட், ஸ்டார் ஆக்ஸ்னால் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸை பாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார் ஆக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஸ்டார் ஆக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன், அதே தொடர்ந்து ஒரு ஸ்டார், அதற்கப்புறமா அந்த லிஸ்ட்டோட நேம். ஸோ ஆர்குமெண்ட் 1 is 1, ஆர்குமெண்ட் 2 is 2, ஆர்குமெண்ட் 3 is 3 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் வந்து எல், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஸ்டார். ஸோ இதை தான் ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து நம்ம டூப்பிள் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார், அதற்கப்புறமா எல், அது வந்து ஆர்குமெண்ட். ஸோ அந்த லிஸ்ட், அதாவது 1, 2, 3 அதுக்கு ஆட்டோமேட்டிக் அசைன் ஆயிடும். அதே போல் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டார் டி, அதாவது ஸ்டார் ஆக்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்குமெண்ட் 1, 2, 3யோட அசைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குவாக்ஸ் பற்றி பார்க்க வருகிறோம். ஸோ குவாக்ஸ்ன்றப்போ ஸ்டார் ஸ்டார் குவாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிக்ஷனரிஸ்க்கெல்லாம் உதவுது. ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஃபங்க் ஸ்டார் ஸ்டார் டி. ஸோ டின்றது என்ன, ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ 1, 2, 3 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகி நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆர்குமெண்ட் 1 is 1, ஆர்குமெண்ட் 2 is 2, ஆர்குமெண்ட் 3 is 3. ஸோ இதில் ஸ்டார் ஸ்டார் டி அப்படின்றது ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ அது ஒரு ஸ்டாரில் 2 ஸ்டார். ஸோ ஸ்டார் ஸ்டார் குவாக்ஸ். ஸோ 2 ஸ்டார் ஃபாலோடு பை அந்த கீவேர்டு ஆர்குமெண்ட். இதில் என்ன ஆர்குமெண்ட், டி தான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டு. ஸோ அதை பாஸ் பண்ணுவேனே கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் அந்த ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, ஆர்குமெண்ட் 3க்கு அசைன் ஆகிரும். ஸோ இதுதான் நம்ம கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், அதாவது குவாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கணக்கு அவுட்புட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் 1, 2, 3. அதை தொடர்ந்து
டூபிள்ஸ்க்கு இருக்கிறப்போ 4,5,6 ஆட்டோமேட்டிக்காக ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் 3 அசைன் ஆயிரும். அதே போல் தான் டிக்ஷனரிக்கும். ஸோ நாம் இந்த கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரீயூசபிள் பீஸ் ஆஃப் கோட், அதாவது ஒரு கோடை நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடிய அளவில் எப்படி கிரியேட் பண்ணுறது அதையும் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு லிஸ்ட் அல்லது ஒரு டூப்புள் அல்லது ஒரு டிக்ஷனரியை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பேராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் உள்ள ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாம் இப்போ பைத்தனில் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க விருக்கிறோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு ப்ரோக்ராமை மாடியுலாரிட்டிக்காக உதவுது. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் ஒரு மாடியுலாரிட்டி வேணும்னா அதில் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதுபடியாக ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ் நிறையா மாடியூல்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அளவில் இருக்குது. அது ஒரு வேளை பில்ட்இன் மாடியூலாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்டர்னல் மாடியூலாக இருக்கலாம். ஸோ பில்ட்இன் மாடியூல் மூலமாக நம்ம கோட் இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரிண்ட். ஸோ பிரிண்ட்ன்றது ஒரு பில்ட்இன் மாடியூல் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இதுதான் பில்ட்இன் மாடியூல். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னென்னா சேவ் அண்ட் ரீயூஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸை தான் எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி, உதாரணத்துக்கு ஸ்கேப்பை அப்படின்ற ஒரு ஃபேமஸான மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வெப் க்ராலர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ். அதெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணி அதற்கப்புறமா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணி. ஸோ இது இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான மாடியூல்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேத் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேத்ஸ் மாடியூலில் 3 வகை இம்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரெக்டாக அப்படியே இம்போர்ட் பண்ணலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு மேத் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேளை சைன் வேல்யூ மட்டும் நமக்கு தேவை அப்படின்றப்போ அந்த மேத் மாடியூலிருந்து அந்த சைன் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் சைன் அப்படி ஸ்பெசிஃபிக்காகவே இம்போர்ட் பண்ணலாம். அல்லது அந்த மேத் மாடியூலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் காமனாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அல்லது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸ்டார் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இம்போர்ட் பண்ணுறதா ஒரு அர்த்தம். அடுத்ததாக இதில் ஒரு காமனான மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி ஆஃப் மேத். ஸோ இதில் நம்ம என்னென்ன மேத் மாடியூல்ஸில் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேத் மாடியூலில் நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போது மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அது 3.0. ஸோ அதுதான் நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டாக கிடச்சிருக்குது. ஸோ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா, சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னாலும் அதற்கும் நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு லைன் ஆஃப் கோட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆனால் பைத்தனில் இந்த கஸ்டமைல் ஆட்டோமேட்டிக்காக பைத்தனே அதை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்றப்போ 2.0. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கொயர் ரூட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃப்ரம் மேத் இம்போர்ட். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட். இப்போ என்டர் அழுத்தலாம். இப்போ நான் மேத் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடும். அல்லது 9 அப்படின்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடும். இப்போது நான் அந்த மேத் மாடியூலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் காமனாக இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஆல், அல்லது அதைத்தான் அந்த ஆலை தான் நம்ம ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆல் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஸ்டார். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் ஆல் அப்படின்னு டைப் பண்ணேன். ஸோ ஸ்டார் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ சைன் ஆஃப். ஸோ மேத் மாடியூல் இருக்கக்கூடிய சைன் ஃபங்க்ஷனில் நான் 8 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ சைன் ஆஃப் 8 என்னவோ அந்த வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே இது நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணல அப்படின்னா மேத் டாட் சைன் ஆஃப் 8 தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெசிமலுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஸோ இது அக்யூரேட்டான வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து இதை ட்ரங்கேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம ட்ரங்கேஷன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஃப்ளோர் டிவிஷன்ஸ் 2 டிவிஷன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ நான் இப்போ அதை ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு ட்ரங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை பேராமீட்டரை பாஸ் பண்ணாலே போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ
எல்லாம் ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ 2 மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்குது. அதே போல் இவ்வளவு அந்த பவர் ஃபங்க்ஷன் POW அந்த ஃபங்க்ஷன் கூட மேத் மாடியூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ நான் அதை கால் பண்ணி அதுக்குள்ளே ஒரு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன் 3,2 அப்படின்னு. எனக்கு அதற்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் கிடைக்குது. இப்போது ரேடியன்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரேடியன்ஸ் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி 32 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்கான அவுட்புட்டும் கிடச்சிது. ஃபேக்டோரியலுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே எல்லா வேலையும் பார்த்துருது. நீங்கள் பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட், அதை தொடர்ந்து நாம் சைன் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதே நம்ம எப்படி ட்ரங்கேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதற்கப்புறமா பவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதற்காக தான் டைரக்டரி ஆஃப் மேத் அப்படின்னீங்கன்னா இதுலேயே எல்லா வேல்யூம் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த மேத் மாடியூலுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ tan, ஸ்கொயர் ரூட், sin h, sin, insan, ஸோ இப்படி எவ்வளவோ இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா ஹெல்ப் அப்படின்னு டைப் பண்ணி அந்த POW அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் x * y, x to the power of y. ஸோ இப்போது எனக்கு இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ நான் அதை பாஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் இப்போ காமா ஃபங்க்ஷனுடைய ஹெல்ப் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்க்கலாம் காமா ஆஃப் எக்ஸ், காமா ஃபங்க்ஷன் அட் எக்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் நம்ம எந்த மெத்தடுக்கான அல்லது எந்த ஃபங்க்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை அதில் பாஸ் பண்ணால் போதும். அதுவே நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீட்டாக ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ பைத்தானுடைய ஒரு அழகே இதுதான். ஸோ இத்தனை ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியாது. ஸோ இத்தனை மெத்தட்ஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்காகத்தான் நாம் இந்த ஹெல்ப் மெத்தட் அண்ட் டைரக்டரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம ரேண்ட் ரேஞ்ச் அண்ட் ரேண்ட் இன்ட் பற்றிலாம் பார்க்க இருக்கிறோம். ரேண்ட் இன்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ எக்ஸை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கும், ஒய்யை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ. ஸோ அதுக்கு நம்ம ரேண்டம் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ரேண்டம் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் random டாட் randint. ஸோ இதில் நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ இது 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஸோ 0,3. ஸோ 3 நமக்கு அவுட்புட் வந்திருக்கிறத பார்க்கலாம். அதை காப்பி பண்ணி நம்ம திரும்பியும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தடவை ரன் பண்ணாலும் 3, 2, 1. ஸோ நமக்கு 0 அப்படின்றது அந்த நம்பர் பிரிண்ட் ஆகலை, ஆனால் 1, 2, 3. ஸோ 1லேருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான் ரேண்ட் இன்ட். இப்போ ரேண்ட் ரேஞ்ச் ட்ரை பண்ணலாம். 0,3. ஸோ நம்ம இதை திருப்பியும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இந்த எலமெண்ட்ஸ்லாம் பிரிண்ட் ஆகுது. 2, 0, 1, 2, 1, 2. ஸோ இதில் 3 தவிர மித்த எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகுது, 0வும் சேர்த்து. ஆனால் ரேண்ட் இன்ட்டில் 0வை தவிர்த்து 1, 2, 3 பிரிண்ட் ஆகுது. ரேண்ட் ரேஞ்சில் 3யை தவிர்த்து 0, 1, 2லாம் பிரிண்ட் ஆகுது. ஸோ ரேண்ட் இன்ட்டுக்கும் ரேண்ட் ரேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது OS மாடியூல். OS மாடியூலை வச்சு நீங்கள் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறது அல்லது ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணுறது எப்படி, அப்புறமேட்டு நீங்கள் கரண்ட்டாக எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கெட் பண்ணலாம். இதற்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்காக get CWD அல்லது MKDIR. அதை தொடர்ந்து அதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், அதுதான் அந்த பாத். அதற்கப்புறமா RMDIR, அதாவது ரிமூவ் டைரக்டரி. ஸோ டைரக்டரி அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும். டைரக்டரி அப்படின்னாலே நம்ம மென்ஷன் பண்ணுறது எல்லாம் அந்த ஃபோல்டரை தான். ஸோ ஒவ்வொரு ஃபோல்டரையும் ஒரு டைரக்டரியை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாம் இந்த OS மாடியூல் வச்சு பண்ணலாம். ஸோ OS மாடியூலை நம்ம இப்போது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து OS டாட் நான் உங்களுக்கு லோக்கல் டு சியை காட்ட விரும்புகிறேன். ஸோ நான் இதை சைடாக இங்கே வச்சுக்கிறேன். இப்போது நான் இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். OS டாட்
mkdir. ஸோ இப்போது இந்த இடத்துல நான் பாத் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் என்னுடைய சி டிரைவில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லோக்கல் டிஸ்க் சியை மென்ஷன் பண்ணுறதுக்கு சி, அதை தொடர்ந்து என்னுடைய ஃபோல்டர் நேம் இன்ஃபோமீடியா. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபோமீடியா அப்படின்ற ஃபோல்டர் இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் மேக் டைரக்டரி மெத்தட். ஸோ அதே பேரில் நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்ஃபோமீடியா. ஸோ இப்போ என்டர் பண்ணுங்களா. ஸோ நமக்கு இங்கே ஒரு எரர் கிடைக்கிறத பார்க்கலாம். cannot create a file when that file already exists. ஸோ இன்ஃபோமீடியா அப்படின்ற ஃபோல்டர் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மேக் டைரக்டரி மெத்தடை கால் பண்ணுறோம், அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை அந்த ஃபோல்டர் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் திருப்பியும் இதை க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ அந்த ஃபோல்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ rmdir அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன், சி இன்ஃபோமீடியா. ஸோ அந்த ஃபோல்டர் ரிமூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் ரிமூவ் பண்ணப்பட்ட அதே ஃபோல்டரை திரும்பவும் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்ஃபோமீடியா. ஸோ the system cannot find the file specified. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வருது. os.rmdir அப்படின்றது ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ண டைப் பண்ணுது. ஸோ ஏற்கனவே உள்ள ஃபோல்டர் நேமில் இன்னொரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர் கிடைக்கும். ஏற்கனவே டெலீட் பண்ணப்பட்ட ஒரு ஃபோல்டரை இன்னொருக்கா டெலீட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு எரரையும் நாம் அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு பண்ணிங்கன்னா இம்போர்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்போர்ட் os if os.path.exist சி. ஸோ அந்த பாத்தை நான் மென்ஷன் பண்ணணும். இதில் நான் செக் பண்ணுறேன் ஒருவேளை அந்த ஃபோல்டர் இருக்குதா இல்லையான்னு. ஸோ ஒருவேளை இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும், இல்லை அப்படின்னா என்ன செய்யணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். os.rmdir. ஸோ ஒருவேளை அங்கே அந்த ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டர் டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம கமாண்ட் பண்ணுறோம். ஸோ os.rmdir சி இன்ஃபோமீடியா எல்ஸ் பாஸ். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ மாடியூல் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் எக்ஸிஸ்ட். ஸோ எக்ஸிஸ்ட்ஸ். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் இல்லை. ஸோ நமக்கு எரர் ப்ரொடியூஸ் பண்ணல. இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த கோடு யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்ஃபோமீடியான்னு. அதை தொடர்ந்து அதை டெலீட் பண்ணவும் நம்ம ட்ரை பண்ணலாம். os.makedir சி இன்ஃபோமீடியா. ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கோடு யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த ஃபோல்டர் இப்போ டெலீட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபைல் ஹஸ் பின் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் கூட ப்ரொவைட் பண்ணலாம். நான் அந்த ஃபைல் நான் திருப்பி ரன் பண்ணுறேன், நமக்கு எந்த விதமான எரர் நோட்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபைல் இருக்கு தான் செக் பண்ணணும். ஸோ ஒரு வேளை ஃபைல் இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக் வரும். எல்ஸ் பிளாக்ல நம்ம அதை பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த கோட் எக்ஸிக்யூஷன் அங்கே அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஹேஸ் பீன் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு கொடுத்துடலாம் நோட்டிஃபிகேஷன். இதில் print no such folder
exists. ஸோ இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ நோ சச் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரே இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பைத்தன் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம திருப்பியும் அந்த ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், இன்ஃபோமீடியா அப்படின்ற ஃபோல்டர் இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது நான் அதை டெலிட் பண்ணுறேன். ஃபோல்டர் ஹேஸ் பீன் டெலிட்டட் பர்ஃபெக்ட்லி. ஸோ அந்த ஃபோல்டரை இப்போ டெலிட் பண்ணியாச்சு. நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் வருது. திருப்பி அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே டெலிட் பண்ண ஃபோல்டர் நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நோ சச் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இப்படி தான் வந்து ட்ரை கேட்ச் இல்லாமல், அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணாமே நம்மளால் அந்த அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு வேளை ஃபோல்டர் இல்லாமல் இருக்குது, அந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், அந்த எக்ஸப்ஷன் வராமல் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் இஃப் அண்ட் எல்ஸ் லூப் யூஸ் பண்ணி. ஸோ அதை தவிர்த்து நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அப்சல்யூட் பாத்தும் கெட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்கு os.getcwd அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அதில் வந்து பைத்தான் 34 அப்படின்ற ஃபோல்டர். இப்போது அதோடைய அப்சல்யூட் பாத் கெட் பண்ணுறதுக்கு path.appspath ஸோ இதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், ஒரு டாட் சிம்பிள். os.path. ஒரு டாட் சிம்பிளை ஒரு ஸ்ட்ரிங்காக நான் பாஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் சில சமயம் நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார் சிம்பிள் கூட அதில் யூஸ் பண்ணலாம். os.path.appspath ஸ்டார். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறத. ஸோ இப்படி தான் வந்து உங்களால் ஃபோல்டர்ஸ்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது அல்லது டெலிட் பண்ணுறதுக்கு OS மாடியூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது சிஸ் மாடியூல். சிஸ் மாடியூல்ஸில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பிளாட்ஃபார்ம் வெர்ஷன்ஸ், API வெர்ஷன்ஸ், ஸோ இது மாதிரியான நார்மல் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சிஸ் மாடியூல்ஸ் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ் மாடியூலை வச்சு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் செய்யப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சிஸ். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். print 5. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். for I in range 0,100 print லைன். ஸோ நான் இந்த பேராமீட்டரை இதில் பாஸ் பண்ணுறேன். இப்போது நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆகணும். ஸோ print 5, அதை தொடர்ந்து sales.org of 0. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணணும். அதற்கு முன்னாடி ரன் மாடியூல் ஓகே 2.py. ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதை பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ 100 டைம்ஸ் இது பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி 5 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கிற டைரக்டரி 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபார் I in range 0,5 print line. ஸோ இது மூலமாக நாம் கரண்ட் டைரக்டரியை கெட் பண்ண முடியும். ஸோ இந்த கரண்ட்டாக இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணியிருக்கிறேன், ஸோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ சேவஸ். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ நான் லோக்கல் டிஸ்க் Dயில் சேவ் பண்ண போகிறேன். இப்போது இதே ஃபோல்டர் நான் திருப்பி ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த டைரக்டரி 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ D டிரைவில் அந்த 2.py ஃபைல் இருக்குது. ஸோ எனக்கு அது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து sys.org அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கு அதற்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ அந்த பேராமீட்டரை நான் இதில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம இப்படியும் நம்ம ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணலாம். ஒருவேளை நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்ம அந்த ஃபங்க்ஷன் காலிங் இன்க்ளூட் பண்ணலாம், அல்லது நம்ம ரன் பண்ண பிறகு இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நான் பிளாட்ஃபார்ம் கெட் பண்ண போகிறேன், விண்டோஸ் 32 வெர்ஷனா அல்லது 64 வெர்ஷனான்னு. அஃப்கோர்ஸ் என்னுடைய லேப்டாப் Win32 அது இங்கே டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நான் வேர்ஷன் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பைத்தானோட வேர்ஷன் 3.4, அதற்கப்புறமா அது டேட், இயர், டைம், இன்டெல் ப்ராசஸர் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக கோடிங் அடிக்கல. ஸோ ஜென்ரலாக sys.version நான் டைப் பண்ணேன், அதற்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் எனக்கு கிடச்சிருச்சு. sys. ஸோ இப்போ API வெர்ஷன் கெட் பண்ணுறேன். ஸோ 1013. அதே தொடர்ந்து sys. காப்பிரைட் நோட்டிஃபிகேஷன். ஸோ காப்பிரைட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதில் வாசிக்கலாம். ஸோ 2001 to 2014. ஸோ நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஐம் ஸ்டூடெண்ட், ஸோ ஆல் ரைட் ரிசர்வ்டு. sys.modules. ஸோ என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் sys.modules டைப் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ நீங்கள் இந்த மாடியூல்ஸ் நேம்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஜென்ரலாக sys.modules அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா மாடியூல்ஸும் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், போஸ்ட்பெக்ஸ் பேட்ச், இது மாதிரி எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கிளாஸில் மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நம்ம மேத் மாடியூலில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ரேண்டம் மாடியூல்ஸில் நம்ம எப்படி மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேத் மாடியூல்ஸை எப்படியான 3 வகையில் இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது நம்ம கோடை. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயத்தெல்லாம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஓஎஸ் மாடியூலில் பார்த்தோம். ஓஎஸ் மாடியூல்ஸில் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபோல்டரை டெலீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கெட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஒரு வேளை ஃபோல்டர் டெலீட் ஆச்சுன்னா அது எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ணாமல் டெலீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து sys மாடியூலில் பார்த்தோம், அதை வச்சு எப்படி காப்பிரைட் நோட்டீஸ்லாம் கெட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் ஃபைலை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதோட டைரக்டரி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதையும் பார்த்தோம். நன்றி.